இதுதான் XL6 உடைய Zeta வேரியன்ட், அதாவது பேஸ் வேரியன்ட் சொல்லலாம் நம்ம. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோடைய டிரைவ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். டிரைவ் ரிவ்யூன்னு சொல்லும்போது இந்த XL6 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் இந்த காரோடைய இன்ஜினும் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸில் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதை தவிர்த்து இந்த டிரைவ் ரிவ்யூவில் நான் இந்த காரோடைய கம்ஃபர்ட்டை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு டேரெக்டாக ஷோரூமில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிடலாம் அந்த கார் அப்படின்ற ஒரு கேரண்டி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தருவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது XL6 உடைய Zeta வேரியன்ட், அதாவது பேஸ் வேரியன்ட் சொல்லலாம் நம்ம. அண்ட் நான் எல்லா வீடியோ சொல்கிறமே சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சேஃப்டி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டீல போட்டுடலாம் அண்ட் நம்ம போகலாம் இப்போது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால லெஃப்ட் காலுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஸோ ப்ராப்பர் டெட் பெடல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லெஃப்ட்டில். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெட்டிக்கே இல்லாமல் இந்த கார் வந்து ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து ஹைவேஸில் நம்ம இந்த கார் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ XL6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. 80 ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தோம் அப்படின்னாக்க நார்மலாக ஏஎம்டியில் கம்பேர் பண்ணும்போது 80ல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கியர் ஷிஃப்டிங் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸில் உங்களுக்கு ரிசல்ட் பண்ணோம். நல்லா கியர் ஷிஃப்ட் ஆகிறதே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் மாறும்போது ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு வந்து லேக் இருக்காது, டக்குன்னு மாறி போகும். அது ஏஎம்டியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மேனுவல் கியர் பாக்ஸில் கிளச் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு கியர் மாற்றும் போது என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏஎம்டியில் வரும். பட் 80ல் அந்த மாதிரி கிடையாது. ஸோ 80 இந்த காரில் கொடுத்ததுன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் நான். இந்த ஆட்டோமேட்டிக் நம்ம பேசும்போது மைலேஜ் உங்களுக்கு வந்து ஒரு தாட் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு எப்படி மைலேஜ் இருக்கும் மேனுவல் கம்பேர் பண்ணும்போது XL6ல் அப்படின்னும் போது. ஸோ கிளைம் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னாக்கா 20 kmpl வந்து கிளைம் பண்ணுறாங்க மாருதி. பட் ரியல் டைமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 10 to 13 வந்து உங்களுக்கு ஆவரேஜாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்கார்டிங் டு டிரைவிங் ஸ்டைல். ஸோ ஹைவேஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு க்ரூஸில் நீங்கள் 80ல் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா 13 to 15 வரத்துக்கே கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் சிட்டியில் ஒரு 10 வந்து உங்களுக்கு மினிமமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 13 வந்து உங்களோட டிரைவிங் ஸ்டைல் ரொம்ப நீங்கள் லீஷர்டாக ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா 13 வரத்துக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. சஸ்பென்ஷன் பற்றி பேசுகிறோம் நம்ம. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆன் தி சாஃப்ட்வேர் சைட், ரொம்ப வந்து ஹார்டாக பல்லெல்லாம் உங்களுக்கு தெரியாது இதில். ஸோ ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். 1 year ஆச்சு நாங்கள் வாங்கி. ஸோ 1 year இந்த கார் வந்து நான் நிறைய தடவை ஓட்டியிருக்கிறேன். ஸோ அதனால் என்னுடைய ஒரு ஜென்யூனான ஒரு டிரைவ் ரிவ்யூ தான் இது இருக்கும். டாக்கிங் அபவுட் தி விசிபிலிட்டி, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ ஏரியா எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது இதில் இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த காரை எடுத்து ஓட்டும்போது எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு ஹேட்ச்பேக் ஓட்டுற ஒரு ஃபீல் தான் வந்தது. அந்த பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீலே வந்து வரல. ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த இன்ஜினியரிங்கில் மாருதி அந்த கேபின்குள்ளே நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக அந்த பெரிய கார்லாம் ஓட்டும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இன்டிமிடேஷன் இருக்கும். ஸோ அதை ஒரு பெரிய கார் ஓட்டுறோம், ஜட்ஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நர்வஸ்னஸ் நமக்கு வந்து வரும். பட் இந்த காரில் அதெல்லாமே எனக்கு தெரியவே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போதே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஹேட்ச்பேக் ஓட்டுற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மாருதி ஹேஸ் நெயில்ட் இன் த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட். ஸோ குடோஸ் டு மாருதி ஃபார் தட். ஈவன் இந்த ORVMs அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவில் IRVM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டீசெண்டான சைஸில் இருக்கும். ஸோ ரியரில் உங்களுக்கு நல்லா தெரியும், கவர் ஆகும். ஸோ இந்தமாதிரி ஹைவேஸில் ஓட்டும்போது உங்களுக்கு குவிக் ஓவர்டேக்ஸ் எங்கேயா பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்தமாதிரி நேரத்தில் வந்து இப்போது இது எந்த கியரில் இருக்கும் இப்போ தெரில, பட் நான் லைட்டாக ஆக்சிலேட் பண்ணேன் அப்படின்னாக்க 1 second லேக் எடுக்கும். அண்ட் கரெக்டான கியரில் போய் ஸ்லாட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த புஷ் கொடுக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 80 வந்து ரொம்ப லேக் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் லேக் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக்னும் போதே வந்து ஈவன் மேனுவல்லையே நீங்கள் வந்து கியர் சேஞ்ச் பண்ணுற லேக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கில் வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னால் DCT தான். ஸோ அது குவிக்காக உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். பட் அதுக்கு அடுத்தது குவிக்காக ஷிஃப்ட் ஆகுது பார்த்தோம் அப்படின்னாக்க 80 தான். அது உங்களுக்கு கொடுத்துன்றது நல்ல விஷயம். இதில் நீங்கள் மேனுவல் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு இதில் வந்து டிக்கு அடுத்தது எம்ன்ற ஒரு மோடு வந்து இருக்கும் XL6ல். ஸோ அந்த எம் போட்டிங்க அப்படின்னாக்க
இப்போ வந்து 5th கியரில் வந்து போயிட்டுருக்குது XL6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடல் ஷிஃப்டர்ஸ் வச்சு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் மாருதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, உங்களோட 80 டிரான்ஸ்மிஷனில் நீங்கள் ஃபுல் மேனுவல் கண்ட்ரோல் இந்த காரோட எடுத்துக்கலாம். ஸோ 8000 RPM வரைக்கும் உங்களுக்கு டாக்கோமீட்டரில் வந்து ரீடிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 8000 RPM வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்போவும் வந்து கியர் ஷிஃப்ட் ஆகாது. ஸோ ஃபுல்லி மேனுவல் கண்ட்ரோல் இந்த XL6 80ல் கொடுத்துருக்குதுன்றது நல்ல விஷயம். ஸோ நீங்கள் பேடல் ஷிஃப்டர்ஸ் வச்சு கியர்ஸ் மாற்றினா மட்டும்தான் மாறும். ஆனால் டவுன் ஷிஃப்ட் ஆகிறது வந்து மேனுவல் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5th கியரில் இருக்குது, நான் வந்து ஒரு 40 இல்லை 30 போயிட்டேன் அப்படின்னாக்க, அப்போது என்ன கியர் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்குமோ அது கண்டிப்பாக அது வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிடும். அப்போ நமக்கு ஃபுல் மேனுவல் கண்ட்ரோல் தராது. ஆனால் அது நமக்கு தேவையும் படாது. ஸோ அப் ஷிஃப்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃபுல்லி மேனுவல் கண்ட்ரோல் இருந்தாக்க நல்லாயிருக்கும். ஸோ அது இந்த காரில் கொடுத்துருக்குது அப்படின்றது நல்ல விஷயம். இப்போ இந்த மாதிரி லாங் டிரைவ்ஸ் போகிறோம், நம்ம வந்து எந்நேரமும் வந்து ஆக்சிலேட்டரில் கால் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. பிகாஸ் XL6 ஜீட்டா வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வருது. ஸோ அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களோட லாங் டிரைவ்ஸ் இன்னும் ஃபெட்டிக் வந்து கம்மியாக இருக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காலை நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹைவேஸில் நீங்கள் ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். அதுதான் இந்த காரோடைய பெரிய ஒரு யூஎஸ்பியாகவே இருக்கும். ஸ்டியரிங் பற்றி பேசுவோம். ஸோ ஸ்டியரிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இட்ஸ் ஆன் தி மீடியம் சைட். ரொம்ப ஹெவின்னு சொல்ல மாட்டேன், அதே சமயம் ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் வந்து நிறைய கார்ஸ் வந்து ஓட்டியிருக்கிறேன். ஸோ அப்போது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த காரில் பார்த்தீங்கன்னா மீடியம் செட்டிங் தான் வந்து ஸ்டியரிங் இருக்குது. ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல மாட்டேன். பட் அவுட் ஆன் தி ஹைவேஸ் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் எங்கே வண்டி வந்து திருப்புறீங்களோ அப்போது வந்து வண்டி உங்களுக்கு அந்த டேரக்ஷனுக்கு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு கர்வ் வருது, நான் லைட்டாக திருப்புறேன், பட் வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபீட்பேக் வந்து போகுது. நடுவில் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப கிடையாது. நான் இப்போ திருப்புறேன், ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வண்டி வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த காரோடைய ஸ்டியரிங் பற்றி. ஸோ ஸ்டியரிங்லேயும் மாருதி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஃபார் த பாஸ்ட் 1 இயர் நான் வந்து நிறைய தடவை ஓட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் தந்துடலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல். பிகாஸ் இந்த மாதிரி ஆனஸ்டான ரிவ்யூஸ் உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. பேடல் ஷிஃப்டர்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து மேனுவலில் போடுறேன், 6th கியரில் இருக்குது. இப்போ நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன், 5th மாறி இருக்குது, 4th மாறி இருக்குது, 3rd மாறி தான் பார்ப்போம். 3rd மாறுது. இப்போ 3rd இருக்கிறேன். 3rd இப்போ நான் வந்து ஆக்சிலேட் பண்ணுறேன். நீங்கள் கவனிங்க, இதை மாறவே இல்லை. இப்போ நான் மாற்றினேன். ஸோ உங்களுக்கு வந்து மேனுவல் கண்ட்ரோல் இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நான் ஏன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் நார்மலாக டெஸ்ட் ட்ரைவ்ஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஹார்ட்லி ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்ட விடுவாங்க. அதுக்கு மேலே வந்து லாங்காக உங்களுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கைடாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. 6-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து XL6 ஜீட்டா வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எங்கே ரிசல்ட் ஆகும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஹைவேஸில் தான். இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு இருக்குது, நான் க்ரூஸ் செட் பண்ணுறேன், 99ல் செட் பண்ணியிருக்கிறேன், நான் கால் எடுத்துட்டேன், தட்ஸ் இட். நீங்கள் வெறும் ஸ்டியரிங் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும், உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வண்டியில் வந்து நான் ஜஸ்ட் லைக் நீங்கள் பேசஞ்சராக உட்காந்துட்டு போகிற மாதிரி இதில் வந்து உட்காந்துட்டு போனோம். அதுதான் இந்த காரோடைய பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஆன் தி ஹைவேஸ். ஸோ பாருங்கள், இப்போ 99ல் செட் பண்ணிட்டேன், நான் பாடு உட்காந்துட்டு ஃபார் கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டி வந்து ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த காரில் உங்களுக்கு ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஜீட்டா வேரியண்ட் பார்த்தீங்கன்னா XL6ல் பேஸ் வேரியண்ட் இல்லையா, ஸோ அதிலே வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்குன்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்னு நான் சொல்லுவேன் இந்த XL6 ஜீட்டா வேரியண்ட்டில். பிகாஸ் பேஸ் வேரியண்ட்னாக்க நம்ம கண்டிப்பாக பேஸ் வேரியண்ட்டில் ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் எதிர்பார்க்குதுன்றது ரொம்ப கம்மி. பட் இந்த காரில் அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மாருதி வந்து இந்த காரை அதிகமாக செல் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு XL6 லான்ச் ஆனப்போ பார்த்தோன்னாக்க இந்த வண்டியோடைய அருமை நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிராஃப் வந்து இந்த சேல்ஸோடைய கிராஃப் அப்படியே இருந்தது. ஃபார் த பாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் இந்த காரோடைய சேல்ஸ் வந்து அவ்வளோ பிக்கப் ஆகிடுச்சு.
பயங்கரமாக வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த வண்டியோட வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா அப் டு 6 months இல்லை 7 months இருக்குது இப்போது. ஸோ அந்த அளவுக்கு இந்த காரோடைய வெயிட்டிங் பீரியட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா மக்களுக்கு இந்த காரோடைய அருமை வந்து புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நீங்களே இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒன்று நீங்கள் வாங்குற ஐடியாவில் இருக்கலாம், இன்னொன்று இந்த காரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு 2 ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 1 year நாங்கள் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன், இந்த கார் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்பிவிஸ் அண்டர் 20 lakhsன்னு சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த வண்டியை வந்து நீங்கள் டாப் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிறதுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ண நான் சொல்வேன். ஸோ இங்கே ஓரமாக நிறுத்திக்கலாம். அண்ட் நிறுத்திட்டு நம்ம இந்த காரோடைய 0 to 100 பார்ப்போம். ஸோ கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் ஆகட்டும். ஐ திங்க் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கிங் லைட் ஆஃப், லெஃப்ட் ஃபுட் ஆன் த பிரேக், ரைட் ஃபுட் ஆன் தி ஆக்சிலேட்டர், அண்ட் ஹியர் வி கோ. ஆக்சுவலி இது வந்து டிரைவில் தான் எடுத்தேன், நான் மேனுவல் கண்ட்ரோல் எடுக்கல. மேனுவல் கண்ட்ரோல் நான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன். கொஞ்சம் லீஷர்டாக தான் வந்து வண்டி 100 ரீச் ஆகுது. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் இந்த கார் பற்றி என்ன அப்படின்னாக்க, நீங்கள் இந்த காரை வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்படின்ற ஒரு காரை நம்ம வந்து பார்க்கவே முடியாது, ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் காராக நம்ம இந்த காரை வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த காரை வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 120 அதில் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா வித் ஃபுல் லோட் உங்களால் 120 வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த காரோடைய ஹேண்ட்லிங் பற்றி பேசிடலாம் நம்ம. பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல லென்த் 4.4 மீட்டரில் உங்களுக்கு லென்த் வந்து இருக்குது. அண்ட் நல்லா ஹை ரைஸ் 1.7 மீட்டரில் உங்களுக்கு வந்து ஹைட் இருக்குது. ஸோ அரௌண்ட் தி கார்னர்ஸ் எப்படி இருக்குது, அந்த பாடி ரோல்லாம் எப்படி வெல் கண்டெய்ன்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ செக் பண்ண. இப்போ ஒரு கார்னர் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே திருப்புறேன். நான் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் தரேன். அதுலேயே பார்த்தோம் அப்படின்னாக்க பாடி ரோல் வெல் கண்டெய்ன்டாக இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து இந்த கார் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த கார் வந்து ஆக்சுவலி லைட்டாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் செக்மெண்ட்ஸ். சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து உங்களுக்கு லோவாக இருக்குது கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்ல ஈஸியாக வந்து பிளான்டடாக போகுது. ஸோ இதுலேயும் ஹைவேஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க குவிக் நீங்கள் வந்து மெனுவர் பண்ணிட்டு போனோம். இப்போ டக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க லேன்ஸ் அப்படின்னாலும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ரைட்டில் போகிறேன் குவிக்காக, அவ்வளோதான். நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் வந்து போனாலே போதும், வண்டி வந்து அழகாக போயிடும். ஸோ நீங்கள் ரைட்டில் எடுத்ததும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகிறமே அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த காரில் வந்து ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய டெலிவரி விலாக், ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ, இது எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா நான் எல்லாத்தோடைய லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த காரோடைய டாப் அண்ட் வேரியண்ட்டோடைய ரிவ்யூவும் as well as XL6 உடைய மேனுவல் டிரைவ் ரிவ்யூ நான் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ நீங்கள் அது எல்லாத்தோடைய லிங்க்ஸும் நான் வந்து தரேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க மேனுவல் மோடில் இருக்கிறேன் நான். ஸோ ஃபுல்லாக மேனுவல் கண்ட்ரோல் எடுக்க போகிறேன். ரெடி, 1 2 3. லெஃப்ட் வீல் வந்து மண்ணில் இருந்ததுனால வீல் ஸ்பின் ஆகுது. ஸோ ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறேன் நான். தேர்ட் கியரில் பார்த்தோன்னா லைட்டாக அந்த இதுவாகுது, லேக் இருக்குது. ஸோ 80 வரைக்கும் போக முடிஞ்சு. முன்னாடி வண்டி வந்து நான் ஸ்லோ பண்ணிட்டேன் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஸோ மேனுவல் கண்ட்ரோலில் நான் உங்களுக்கு இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஒரு லைட்டாக காட்டிட்டேன். ஸோ அதுதான் இந்த காரோடைய இது. ஸோ நல்லாவே வந்து இந்த காரில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது நம்ம வந்து சொல்லலாம். ஸோ மேனுவல் கண்ட்ரோல் எடுத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த காரில் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டிப்பிக்கல் சிட்டி அப்படின்னாக்க நமக்கு நேரோவான ரோட்ஸ் இருக்கும், டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லோரும் எங்கேருந்து வேணால் உள்ளே வரலாம், அந்த மாதிரிலாம் வந்து சிட்டியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். XL6ல பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் ஹைவேஸில் சொன்ன மாதிரியே இது ஒரு ஹேட்ச்பேக் ஓட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக இதை வந்து மெனுவர் பண்ணிட்டு போகலாம்.
உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கார் ஓட்டுற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இதுக்குள்ளே தெரியாது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார் வந்து எடுக்கிறாங்க, பட் நான் உடனே வந்து இப்படி மெனூர் பண்ணிட்டு நான் இப்படி போகிறேன். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், பட் இந்த மாதிரி நிறைய வந்து வரும். இதில் வந்து உங்களுக்கு லைட்டாக ஸ்லோப்பிங்கான பானட் இருக்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு 2 தடவை நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். எந்த இடத்துல நிறுத்தினா கரெக்டான ஸ்பேஸ் வந்து ஃப்ரண்ட் காருக்கும் நமக்கும் வந்து இருக்கும் அப்படின்றது. ஸோ அதான் இந்த காரோடைய ஜட்ஜ்மெண்ட் பற்றி. ரெண்டாவது ORVMs. ஸோ உங்கள் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ORVM செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா இருக்குது. அண்ட் வில் டாக் அபவுட் தி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிட்டியில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குதுன்றதே ஒரு பிளிஸ். பிகாஸ் கிளச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஓட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லெஃப்ட் காலில் வந்து அந்த ஃபெட்டிக்னஸ் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த ஒரு ஃபெட்டிக்னஸ்ன்ற ஒரு வார்த்தையே வந்து வராது. பிகாஸ் லெஃப்ட் காலுக்கு வேலையே கிடையாது, அவங்க ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் நல்ல ரிலாக்ஸ்டாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த வண்டியை வந்து வெறும் ஆக்சிலேட்டர் பிரேக்கில் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் வந்து ஓட்டிட்டு போயிடுறீங்க அந்த டிராஃபிக்கில் அப்படின்னாக்க அப்போவும் வந்து இந்த காரோடைய அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எக்ஸலண்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. கியர் ஷிஃப்ட் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும். பிகாஸ் இந்த டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிராஃபிக்கில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செகண்ட் கியரில் இருக்கிறோம், பிரேக் அடித்ததும் அந்த ஒரு செகண்டில் வந்து அது ஃபஸ்ட் கியருக்கு மாறணும். அது மாறல அப்படின்னாக்க வண்டி ஸ்டாட்டிக்லேருந்து பிக்கப் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அது வந்து இந்த AT டிரான்ஸ்மிஷன் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல யூட்டன் எடுக்கும்போது நான் உங்களுக்கு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இந்த ஸ்டீரிங் இன்புட் இருக்குது அப்படின்றத. அண்ட் சின்ஸ் இது வந்து ஒரு 4.4 மீட்டர் லென்த்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வைடாக போய் திருப்ப வேண்டியதாக இருக்கும். நார்மல் ஹேட்ச்பேக் இப்போ ஓட்டுறதுக்கு ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் வண்டி வந்து பெரிய வண்டி தான். ஸோ நீங்கள் திருப்பும்போது யூ ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் தட். ஸோ இப்போ பாருங்கள், நான் திருப்பிட்டேன். நான் இப்போ இந்த சென்டர் ஆகலைன்னு சொன்னேன், அதுதான் இது. இப்போ நானாக இப்போ திருப்பினேன், அது வந்து ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருந்தது. ஸோ நான் மறுபடியும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் மறுபடியும் யூட்டன் எடுக்கிறேன். இப்போ நான் திருப்புறேன். இப்போது யூஸ்வலாக காசுலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுவாக சென்டர் ஆகணும். பட் இதில் ஆகலை, இங்கே பாருங்க, இல்லை ஆகலை, நானாக திருப்புறேன். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டியரிங்கில் நான் பார்த்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் மோஸ்ட்லி அது வந்து நம்ம மேனேஜ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ஐ திங்க் எந்த யூடியூப் வீடியோஸ்லேயும் வந்து உங்களுக்கு இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டினேன், ஹைவே சிட்டி டிரைவ் காட்டினேன், கம்ஃபர்ட் காட்டினேன், ஈவன் நிறைய டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணி வர நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத. ஸோ ஐ திங்க் இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பாய்.